சாயப்பாவுடைய மனதிற்குள் நீங்க நுழைய போறீங்க. உங்களை விட்டு போன சொந்தமா இருக்கட்டும், உங்களை விட்டு போன பொருள், செல்வம், புகழ் எதுவா கூட இருக்கட்டும், அது எல்லாமே திரும்பி வரக்கூடிய காலம்தான் இந்த காலம். நிச்சயமா உங்க இதயம் பரிசுத்தமா இருக்குது. நீங்க சந்தோஷத்தை அடையணும் அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கானது மட்டுமே. இந்த காலத்துல நீங்க முயற்சி செய்தாலும் உழைத்தாலும் உங்களுக்கு 100 மடங்கு பலனை இது நிச்சயமாக தரும். இனி பெரிய பெரிய திருப்பங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஆனந்தமாக உங்க வாழ்க்கை இனி நடக்கும். கொண்டாட்டம், சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது. மனதில் உற்சாகத்தோட இந்த பதிவை கேளுங்க. நம்பிக்கையை நீங்க ஏற்படுத்துங்க. உங்களாலையும் வாழ முடியும். உங்களாலையும் வாழ்ந்து சாதிக்க முடியும். யாருக்கூடையும் போட்டி போட வேண்டாம். இது ஒரு ஆன்மீக புரட்சி. இந்த புரட்சியில அமைதியை தவிர வேற எதுவுமே இல்லை. உங்க மனசை யாராவது காயப்படுத்தினாங்கன்னா பதில் சொல்ல வேண்டியது நீங்க இல்லை. ஸோ எல்லாவற்றையும் நீங்க கடக்கணும். கடந்து போனாதான் வாழ்க்கை. புரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவை ஆழ்ந்து கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு காலையில வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியத்தில் நாம சொல்லியிருந்தோம், கடவுளுக்கு நன்றிகள் செலுத்துவதற்காகவே அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. நன்றிகள் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்ந்த லட்சியத்தை நாம அடைய முடியும். நாம இந்த உலகத்துக்கு நன்றியானவர்களா இருக்கணும் அப்படின்னு. அதே போல இன்னைக்கு ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நன்றியை வச்சு நம்ம அன்பை சாயில இருக்கிற ஒரு சாயிராம் பிரார்த்தனை செஞ்சாங்க. அவங்க பிரார்த்தனை செய்யும்போது கண்ணை திறந்து பார்க்குறாங்க. சாயப்பாவுடைய அந்த சிரிப்பு ஒரு நிமிடம் வந்து போச்சுன்னா உடம்பு மெய் சிலிர்த்துச்சு. சாயப்பா நம்ம கூட இருந்து நம்மளை காத்துக்கிட்டு இருக்காருன்றத நான் உணர்வு பூர்வமா என்று தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க. ஸோ நாம் என்னென்ன பதிவுகள் சொல்லுறோமோ எல்லாமே அவருக்கு உடன்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இங்க கடவுளாலதான் நாம எல்லாரும் இந்த குடும்பத்தில் ஒன்று சேர்ந்திருக்கோம். கடவுள் இல்லை அப்படின்னா நாம இல்லை. யாராருக்கு எந்தெந்த நிலையில உணர்வு நிலை இருக்கோ அவர்கள் அந்தந்த உணர்வு நிலையை அதை தூண்டி விடும்போது தான் அவங்களுக்கு உண்மையான விஷயங்கள் எது அப்படின்றது புரிய வருது. ஸோ எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் கடவுள் நம்ம உடன் இருக்கும்போது அந்த போராட்டம் நிச்சயமா வெற்றி பெறும், இல்லை முடிவுக்கு வரும். அப்போ அந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வரும். ஒரு உணர்வு நிலை. நம்ம உணர்வற்ற நிலையில இருக்கோம். உணர்வற்ற நிலையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிறைய பேரோட மனநிலை என்ன தெரியுமா? நான் ஒரு நடைப்பிணமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நிறைய பெரியவங்க கிட்ட நாம இந்த ஒரு வார்த்தையை சத்தியமா எதிர்பார்க்க முடியும். இப்ப நடைப்பிணம்னா என்ன? பிணம்ன்ற வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தை. அப்போ அவங்க மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கம், அவங்க மனசுல இருக்கக்கூடிய துன்பம்,
எவ்வளவு தூரம் இருந்திருந்தா அந்த ஒத்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நாம என்னைக்கு கடவுளுடைய உள்தன்மைக்குள்ள நம்ம தன்மை நுழையுதோ அன்னைக்கு நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குங்க. அந்த ஃபீலிங்ஸ் என்னைக்கு வருதோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்பட்ட போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு நிச்சயமா வந்து சேரும். இது கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமா உங்க டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த ஆடியோவை கேட்டுட்டே வாங்க. இந்த ஆடியோ இல்லை, எல்லா ஆடியோவும் சரி, ஒவ்வொரு நாளும் பப்ளிஷ் பண்றதுல உங்களுடைய ஆர்வமும் உங்க நம்பிக்கையும் அந்த பதிவு மேல வையுங்க. இன்னைக்கு வரக்கூடிய ஆடியோவில் எனக்கு என்ன கடவுள் சொல்ல போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பை வச்சுக்கோங்க. அந்த எதிர்பார்ப்போட, அந்த நம்பிக்கையோட, அந்த ஆர்வத்தோட அந்த 12 மணி ஆடியோவை வந்த உடனே டக்குன்னு பார்த்துருங்க, கேட்டுடுங்க. அப்ப ஏதோ ஒரு பதிவில் அந்த உணர்வு தன்மையை உங்களால தொட முடியும், ஃபீல் பண்ண முடியும். கடவுளை தொட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடவுள் நம்மளை தொடுவார். தெரியுமா உங்களுக்கு? கடவுள் நம்மளை தொடுவார். கண்ணுக்கு தெரியாத சக்திகள் நிறைய இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி டோல்கேட்டு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேன்டீனில் ஒரு இஞ்சி டீ குடிக்கிறதுக்காக ஒதுங்கணும். அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல மட்டும் காற்று, சூறாவளி காற்று மாதிரி அப்படியே அந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மனுஷன் ஒரு 30-40 அடிக்கு அந்த பிளாஸ்டிக் கப்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் கொடுக்கக்கூடிய அந்த கப்பு, அது எல்லாமே அவ்வளவு தூரம் பறக்குது. அந்த ஒரு ரவுண்டு சூறாவளி காற்றுன்னு சொல்லுவோம், அது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு காற்று, அது அப்படியே தரையோடு தரையை அப்படியே ரோடுக்கு போய் அந்த ரோட்டில் இருந்து நல்லா இதாகுது. ஸோ அந்த இடத்துல எப்படி ஒரு தன்மை இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குதா இல்லையா? உண்மையிலே என் லைஃப்பில் நான் அப்படி பார்த்ததே கிடையாதுங்க. ஒருவேளை வீடியோவில் பார்த்துருக்கலாம், யூடியூப்பில் பார்த்துருக்கலாம், ஆனால் நிச்சயமாக நான் நேராக பார்த்ததில்லை. அதை அந்த மண்ணோட சேர்ந்து அது அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆகுது. அந்த என்ஹெச்சில் அப்படியே கடந்து அந்த இடத்துல அந்த டிவைடர் வச்சுருக்காங்க, அதில் பட்டு அந்த பிளாஸ்டிக் கப்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 30-40 அடியில் போகுது. இப்போ என்ன உணர்த்துற சாய்ப்பா? நீ தெரிஞ்சதை மட்டும் இதுதான் உலகம்னு நினைக்கிற. தெரியாத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதை நீ தேடணும், அது தானா கிடைக்காது. நீ தேட 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 தேடதான் கிடைக்கும். புதையல் தோண்ட தோண்ட தான் கிடைக்கிறது போல தேட தேட உனக்கு புதையலை விட 1000,00,000 கோடி மடங்கு விலை உயர்ந்தது தான் உன்னுடைய தன்மை. அந்த தன்மையை நீ தேடி கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா அது கடவுள் தன்மைக்கும் உன்னுடைய தன்மைக்கும் லிங்க் பெருசா இருக்காது அப்படின்னு. இந்த தமிழ் நியூ இயர் அன்னைக்கு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டோம். இப்போ காயத்ரி சொன்னாங்க, காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணுமே அப்படின்னாங்க. நான் ஒன்று சொன்னேன், இது வரைக்கும் காக்காவுக்கு நம்ம சாப்பாடு வச்சதே இல்லை. இந்த அமாவாசை, ஆடி வெள்ளி, இதுக்கு காக்காவுக்கு சோறு வைக்கிற பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு. ஏன் தப்பு இல்லையா அப்படின்னாங்க. இதை சரி தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் பசித்தவன் எங்கே இருந்தாலும் சாய்ப்பை கண்ணில் காட்டுறாரு. அவங்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குறதால இந்த காக்காவுக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய எண்ணமே எனக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு உயிரினத்துக்கு தினமும் வைக்கணும், அது நல்லது. ஆனால் முக்கியமான நாள் அன்னைக்கு தான் நான் வைப்பேன்னா அது நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த உயிரினத்துக்கு ஒரு சுயநலத்துக்காக அது வைக்கிறது போல ஆகிடும். வச்சா தினமும் வைக்கணும், காக்காவுக்கு சாப்பாடு தினமும் வைக்கணும். அப்போது நமக்கு செய்யக்கூடிய உதவிகள்
மனுஷனுடைய உணவுக்கு போகுது. அதனால் இதன் மூலமாக தான் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கல. நம்ம அந்த இடத்த தாண்டி போயிட்டுருக்கோம். கவனிச்சிங்களா இங்கே அன்பே சாயில அந்த இடத்த தாண்டிட்டோம். ஒரு அம்மா சொன்னாங்க, தம்பி நானே சாப்பாடுக்கு காசு வெறும் 50 ரூபா தான் இருந்தது, தக்காளி சாப்பாடு வாங்கிட்டு போனேன். இது 1ஆம் தேதி அன்னைக்கு நடந்தது. எதில் ஒரு அம்மா, வயசான அம்மா, நான் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கும்போது, அம்மா ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொஞ்சம் கொடுங்கம்மான்னாங்க. நான் டக்குன்னு கொடுத்துட்டு சரி முதல்ல அந்த அம்மா சாப்பிடட்டும், நமக்கு கண்டிப்பாக நைட்டுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஏழ்மை தான். 50 ரூபா 60 ரூபாக்குள்ளே தான் அவங்க இது பண்ணாங்க. சாப்பாடு வாங்கிட்டு ஒரு 10 ரூபா தான் இருந்தது. சரி அப்படின்னு போயிட்டாங்க. அந்த சாப்பாடையும் அந்த ஏழைக்கு கொடுத்துட்டு, சரி 10 ரூபா தானே இருக்குது, ஒரு வடை எவ்வளோன்னு கேட்டாங்க. வடை 12 ரூபான்னு சொன்னேன். சரிங்க சொல்லிவிட்டு, வேண்டாம் ஆனால் 10 ரூபா தானே இருக்குது அம்மா கிட்டே, 2 ரூபா இல்லைல்ல. திரும்பி போகும்போது போயிட்டாங்க இவங்க பாட்டுக்கும். ஒரு 5 அடியோ 10 அடியோ அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குது. ஒரு 10 அடி போகும்போது அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு பையன் குடுன்னு ஓடி வந்து, அம்மா முதலாளி கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு. என்னடா அது, நம்ம காசு தான் கொடுத்தோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்ன சாமி என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்மா வடை கேட்டீங்க, வடை வாங்காமல் போகிறீங்க அப்படின்ன உடனே, இல்லை சார் 10 ரூபா தான் இருக்குது அதனால தான். அப்போ நீங்கள் மதியானம் சாப்பாடு? பரவாயில்ல சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்மளோட பசியில் ஒருத்தங்க இருக்கும்போது அது எப்படி சார் கொடுக்காமல் இருக்கிறது? சொன்ன உடனே அவர் சொன்னாராம், அம்மா எத்தனையோ பேர் வந்து நான் இங்கே பார்த்துருக்கேன், காசு இருக்கிறவங்க கூட, இங்கே இருக்கிறவங்க சாப்பாடு கடை அப்படின்னா அங்கே வந்து பிச்சை எடுக்கிறது நேச்சுரல் தானே. அவருக்குமே வந்து அவரும் சொல்கிறார், நானும் ஒரே ஒரு வேலை மட்டும், ஒரு சாப்பாடு மட்டும் நான் கொடுப்பேம்மா, ஏன்னா எனக்கு குடும்பம் கட்டுப்படி ஆகாது. அதனால் யார் வந்து ஏழ்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேன். நான் இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன், அதனால தான் இவங்களுக்கு நான் கொடுக்கல, அதனால் நீங்கள் நான் மன்னிச்சிருங்க அப்படின்னாங்களாம். ஐயோ என்னங்க சார் நீங்கள் பெரிய வார்த்தைலாம் சொல்கிறீங்கன்னு. இல்லைம்மா, நீங்கள் வந்து வெறும் 50 ரூபா தான் 50 60 தான் வச்சுருந்தீங்க. நீங்கள் வாங்கி உங்கள் சாப்பாடை வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது என் மனசில் என்னமோ ஒரு உறுத்தல் இருந்தது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாப்பாடு கொடுத்தாங்களாம். சார் காசு இல்லை சார், பரவாயில்லம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தயவு செய்து நீங்கள் வாங்கிக்கோங்க, ஆனால் நீங்கள் வந்து இங்கே எப்போ வரீங்களோ நீங்கள் அப்போ எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னாங்களா. சார் இல்லை சார், வேண்டாம் சார், வேண்டாம் சார், வேண்டாம். அம்மா இல்லைம்மா, நீங்கள் செஞ்ச நல்லதுக்கு எனக்கு வந்து ஒரு கடவுள் கொடுத்த வாய்ப்பு, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கல, நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா காசு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தக்காளி சாப்பாடும் ஒரு தயிர் சாப்பாடும் 2 வடையும் கொடுத்தாங்களாம். மறுபடியும் இந்த அம்மா வந்து அன்றைக்கி சாயந்தரமே வந்து கொண்டு போய் காசை போய் எடுத்து போய் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன நடக்குது, ஏது நடக்குது? நாம் உதவி செய்கிறது புண்ணியத்துக்காக அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது கடவுளுடைய முகம் என்னமோ சுருங்குது. இல்லை, எனக்கு ஒரு உதவி செய்யும்போது, ஒரு உணவு அவங்களுக்கு கொடுக்கும்போது நான் புண்ணியத்துக்காக செய்யலை, கடவுளோட இன்னொரு குழந்தைக்கு இந்த குழந்தை செய்யுதுன்ற ஒரு சந்தோஷந்தான் அப்படின்னும் போது கடவுளுடைய முகம் மலருது, தாமரை மலர் போல. ஸோ உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? இருக்கிறவனும் இல்லாதவனும் எந்த உதவியும் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம அன்பே சாயில இருக்கிறவங்களும் உதவி பண்ணுறாங்க, இல்லாதவங்களும் உதவி பண்ணுறாங்க. இங்கே ஏழை பணக்கார அப்படின்றது யாருமே இல்லை. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அன்பே சாயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்களும் சாய்பாவுடைய சொக்க தங்கன்னு சொல்லலாம். அவருடைய மடியில் தவழ்ந்து விளையாடக்கூடியவர்கள் தான் நாமெல்லாம் தூங்கும்போது அடிக்கடி எனக்கு தோணும், கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். நம்மளாம் ஆழ்ந்து தூங்கும்போது சாயப்பா நம்முடன் வந்து நம்முடைய நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்து தலையை வருடி விட்டு போவது போல ஒரு ஃபீல் இன்னைக்கு இல்லை, என்னையிலிருந்தும் இருக்கு.
ஏன்னா கடவுள் நம்ம முன்னாடி காட்சி அளிக்க மாட்டார். உணர்வு ரீதியான வெளிப்பாடுகளை தான் ஏற்படுத்துவார். அப்போ கடவுள் தன்மையில் நாம் இருக்கும்போது அந்த தன்மையை நாம் அறிய முடியும். கரெக்டா இல்லையா? ஒருத்தவங்க கூட நம்ம வாழும்போது அவங்களுடைய தன்மை நமக்கு வரும். அது போல தான் இதுவும். அப்போ நம்ம யார் கூட அதிகமாக இருக்கோம்? நான் நிறைய மக்கள் கூட தான் இருக்கேன். ஆனால் அதிகப்படியான நெருக்கம் எங்கே இருக்குதுன்னா கடவுள்கிட்ட. அந்த தன்மை இருக்கிறதால தான் மற்றவங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியுது, மற்றவங்களுடைய வழியை புரிஞ்சிக்க முடியுது, அடுத்த கட்டத்துக்கு இவங்களை அழைச்சிட்டு போகணுன்ற ஒரு பெரிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ அன்பை சாயில இருந்து ஒருத்தவங்க சேஞ்ச் ஆகுறாங்கன்னா அவங்க மூலமாக இன்னொருத்தவங்க சேஞ்ச் ஆகுங்க. இப்படி நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்துக்கு ஒரு ஆன்மீக புரட்சியை நம்ம ஏன் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை செய், அது ஒரு புரட்சி. தொழில் புரட்சி நடக்குது, அரசியல் புரட்சி நடக்குது, அறிவியல் புரட்சி நடக்குது, அமைதி புரட்சி நடக்குது. ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஆன்மீக புரட்சி நடக்குது. இங்கே உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறோம். அந்த உண்மையான அன்பை கடவுளுக்கும் கொடுக்குறோம், மனுஷங்களுக்கும் கொடுக்குறோம், எதிரிகளுக்கும் கொடுக்குறோம், நண்பனுக்கும் கொடுக்குறோம், சகல உயிரினத்துக்கும் நாம் அதை கொடுக்குறோம். ஸோ எந்த உயிரினத்தையும் நாம் வெறுக்கலை. ஈவன் பாம்பை கூட நாம் வெறுக்கலை, பயப்படுறோம், வெறுக்கலை. கடிச்சிடுமோ, உயிருக்கு ஆபத்தோ அப்படின்னு. ஆனால் இந்த பாம்பு என்ன செய்ய போகுது? என்ன கொல்ல போகுதா? ஸோ 6 சாவு 60 சாவு அப்படி இருக்கட்டுமே, அப்படின்னாலும் பாம்பு ஒன்றும் பண்ணாது. இல்லை, பாம்பு என்னை கொல்றதுக்கு நான் என்ன பாம்புக்கு என்ன தீங்கு செஞ்சேன்? அது கொல்லாது, கடவுள் இருக்கார் அப்படின்னு நினைச்சாலும் பாம்பு கொல்லாது. பாம்பை நம்ம வெறுப்பால் அடிக்கல, பயத்தால் அடிக்கிறோம். ஸோ எல்லா உயிரினத்துக்கு மேலேயும் நம்ம வெறுப்பு கொடுக்கல. நாயை பார்த்து கூட ஏன் கல்லால் அடிக்கிறோம்? அது நம்மளை அடிச்சிடுமோ, அது நம்மளை தாக்கிடுமோ, அவ்வளோதான். இது சரிதானே? நம்ம அந்த அளவுக்கு மற்ற உயிரினத்தை கொல்லல. அப்போ அடிப்படையில் நமக்கு கடவுளுடைய தன்மை இருக்குது. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். கடவுளோட தன்மை இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த ரோட்டில் ஷார்ட்ஸில் பார்த்தேன், இப்பயே பார்த்தது. சென்னையில் 3 பசங்க பைக்கில் போகிறாங்க. ரோட்டில் ஒரு நாய் சாப்பிட்டுட்டு இருக்குது ஏதோ எச்சையில. அதை ஒரே அடி அடிக்கிறான். அந்த நாய் அங்கே போய் விழுது. அதை ரீல்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த 3 பசங்களுக்கு கடவுள் தன்மை இருக்கா? சத்தியமாக இல்லை. அது மிருகத்தன்மை இருக்கு. அந்த மிருகம் இன்னொரு மிருகத்தால் துன்பப்படும் போது தான் அந்த 3 பசங்களும் கடவுள் தன்மையே வருவாங்க. நாம் போன ஜென்மத்தில் மிருகத்தன்மையாக இருந்தோம், அதுக்கு முந்தின ஜென்மத்திலேயே இருந்தோம். இன்னைக்கு அந்த மிருகத்தன்மை குறைஞ்சு கடவுள் தன்மை வந்ததால தான் எல்லாமே கடவுள் அப்படின்னு சொல்லி கையெடுத்து வணங்குறோம். அவரை பார்க்கும்போது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறது. ஸோ நீங்கள் நல்லா லிசன் பண்ணி பாருங்களேன். உங்களை நீங்கள் லிசன் பண்ணுங்க. யாரை வெறுக்கிறோம்? யாருக்கு நம்மளால் அச்சுறுத்தல் வருதோ அவங்கள தான் வெறுக்கிறோம். ஸோ பாயிண்ட் புரியுதா? யாருக்கு அச்சுறுத்தல் வருதோ அவங்கள தான் நம்ம வெறுக்கிறோம். ஸோ எல்லாரையும் நம்ம ஆதரிக்கிறோம். அப்போது நாம் அந்த மாதிரியான ஒரு சாடிஸ்ட் கிடையாது, ஒரு சைக்கோ கிடையாது, ஒரு மிருகத்தன்மையான கொண்டவர்கள் கிடையாது. ஆனால் மற்றவர்கள் அவங்கள உசுப்பேற்றும் போது விஜய் சொன்னது மாதிரி யார் உசுப்பேற்றாலும் கம்முன்னு இருங்க, நல்லது. உசுப்பேற்றுறவன் உசுப்பேற்றிட்டு தான் இருப்பான். அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அவன் செய்கிறானுக்கு நாமளும் இருந்துடக்கூடாது. அதனால் நல்லா லிசன் பண்ணுங்க. இங்கே லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அமைதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் நான் சொல்கிறேன், ஆன்மீக புரட்சியை அன்பை சாயில நாம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம் தினந்தோறும். ஆனால் இந்த புரட்சி அமைதி புரட்சி யாரையும் பழி வாங்கிறதுக்கு இல்லை,
ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற உயர்ந்த கோட்பாடை கொண்ட ஒரு புரட்சி தான் இந்த ஆன்மீக புரட்சி. இதில் கோடி நலம் உங்களுக்கு வந்து சேரும். துன்பப்படும் போது உங்களுக்கு அந்த துன்பத்திற்கு உண்டான வலி இருக்காது. எனக்கு ஒரு காலில் அடிபட்டுடுச்சுன்னா எனக்கு வலிச்சாதான் பிரச்சனை, வலி இல்லைன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. அதே போல் துன்பப்படும் போது அந்த துன்பம் உங்களுக்கு வலிச்சாதான் பிரச்சனை. ஆனால் நீங்கள் படக்கூடிய துன்பத்தினால எந்த விதமான வலியும், சொல்லுங்க, எந்த விதமான வலியும் ஏற்படாது. எல்லா உயிரினத்தின் மேலேயும் நான் அன்பாக இருப்பேன். எல்லா உயிரினத்தோட பசியையும் நான் போக்குவேன். இதுதான் அன்பே சாயில் இருக்கக்கூடிய ஆன்மீக புரட்சி. இத்தனை கோட்பாடுகளை நம்ம கொண்டு வர்றது சரியா தவறா நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு மனுஷனும் கோபத்துல கொந்தளிச்சிட்டு இருக்கிறான். இந்த எண்ணெய் கொதிக்கிற மாதிரி 1000 மடங்கு கொதிக்கிறா. எல்லாரையும் வெட்டி சாய்க்கணும்னு நினைக்கிறா. பழி வாங்குறதுல அவ்வளவு தூரம் ஆர்வத்தை காட்டுறான். அதுவும் அவங்களுக்கு நான் ஒன்னே சொல்றேன், பழி வாங்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வத்தை காட்டுறதால உங்களுக்கு என்ன நிம்மதியும் வெற்றியும் கிடைச்சிட போகுது. அதை தாண்டின ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்களேன். பழி வாங்கிறத தூக்கி எறிஞ்சிருங்க. அது நமக்கு தேவையே இல்லை, அவசியமும் இல்லை. அதை எவனோ ஒருத்தர் செய்யட்டும். ஆனா நாம கடவுள் தன்மைக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். அந்த தன்மைக்குள்ள இருக்கிறவன் எவனும் பழி வாங்க மாட்டான். எத்தனையோ ஏமாற்றங்கள் எனக்கு, எத்தனையோ தோல்விகள் எனக்கு. ஆனா இந்த தோல்விக்கு பின்னாடி இவங்க, இந்த ஏமாற்றத்துக்கு பின்னாடி இவங்க அவங்க அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் நினைச்சதே கிடையாது. இது கடவுள் சத்தியம். நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு வலியோட பேசுறேன்னா அந்த வலிக்கு பின்னாடி சிலர் இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் நினைக்கிறேன், வலின்றது எனக்கு ஒரு அனுபவம். இவன் கொடுத்தான்றதுக்காக அவன் குற்றவாளி ஆக்கிட முடியாது. அவன் இல்லை என்றாலும் வேறு ஒருத்தவனால அந்த வலியை கொடுத்துதான் தீரணும். ஏன்னா இந்த வலியை நான் பலருக்கு கொடுத்தேன் முன் ஜென்மத்தில். அப்ப எனக்கு அந்த வலியை திருப்பி கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதன்படி இங்க எல்லாமே சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறதுன்றதை நான் மறக்கல. அதனால தான் நான் சொல்றேன், எந்த இடத்துலையும் கடவுள் தன்மையில இருந்து தயவு செய்து விலகி விடாதீர்கள். ஏன்னா உங்க வாழ்க்கையில சத்தியத்தையும் உண்மையும் அதை தாண்டின பொறுமையும் நம்பிக்கையும் உங்களுடைய இரு கண்களா, உங்களுடைய உயிர் மூச்சா நீங்க நினைங்க. அப்படி நினைக்கும் போதுதான் வாழ்க்கையில நீங்க செல்ல வேண்டிய பாதையில எளிதில் பயணப்பட முடியும், எளிதில் வெற்றி அடைய முடியுன்றதை மறக்காதீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே சேருவா.